ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷியாமாஸ் குக்கிங். ஏகாதசி அன்னைக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி சேனக்கிழங்கையும் ஜவ்வரிசியும் வச்சு ஒரு சூப்பரான கட்லெட் குயிக்காக பார்த்துடலாங்களா? இந்த சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே நல்லா தோல் சீவி ஒரு ஒரு ஆஃப் கிழங்கு சேனக்கிழங்கு எடுத்துருக்கோங்க. கூடவே ஒரு 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பும் கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம ஒரு 3 விசில் விட்டுடலாங்க. நம்ம ரெகுலராக உருளைக்கிழங்கில் செய்வோம். நீங்கள் வேணால் பாருங்களேன், சேனக்கிழங்கு ஆட் பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். குக்கரில் விசில் விட்டுடலாங்க. இந்த விசில் ஸ்டீம் போகிற கேப்பில் நம்ம தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இங்கே வரலட்சுமி ஜவ்வரிசி நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான அளவு மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பெரிய ஜவ்வரிசி, அதை நல்லா தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாங்க. இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசி மாவையும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. கூடவே நம்ம ஒரு சின்ன கப்பில் வேர்க்கடலை எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோங்க, வறுத்த வேர்க்கடலையை. இப்போ இதையும் சேர்த்துக்கலாங்க. இங்கே பச்சை மிளகாயும் இஞ்சியும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோங்க. இதையும் நல்லா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சீரகம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட நம்ம சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோங்க. இதையும் நல்லா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. பெப்பர் பவுடர் நல்லா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த பெப்பர் பவுடர். இப்போது நம்மளுக்கு நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் புளிக்காத தயிர் இருந்தால் அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. இது நம்மளுக்கு லைட்டாக புளிச்ச மாதிரி டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் உங்களுக்கு. நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே கொத்தமல்லி தழை அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டே காய்க்கு உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, லைட்டாக நம்ம உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா அந்த கிழங்கு நல்லா மசிச்சு வர, சேனக்கிழங்கு கூட நல்லா மசிஞ்சிருங்க. உருளைக்கிழங்கு சம்டைம்ஸ் மசியாமல் இருக்கும். அதை நல்லா நீங்கள் கைவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சிட்டுங்க. அதே நல்லா ஓவல் ஷேப்பில் விரலை வச்சே தட்டும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். இப்போது ஒரு பேனில் கடலெண்ணெய் விட்டுட்டுங்க, லைட்டாக சூடு பண்ணி நல்லா நம்ம பொரிப்போம் இல்லைங்களா, அந்தளவுக்கு இல்லாமல் ரொம்ப சூடு இல்லாமல் மீடியம் சூடு பண்ணி பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம தட்டி எடுத்தாச்சு. இப்போது நம்ம அந்த காய்ச்சின எண்ணெயில் ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுத்துடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. சிம்மில் வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ரொம்ப நேரம் விட்டால் கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிரும் இல்லைங்களா, அதனால் ஒரு மாதிரி டேஸ்ட்டு கச்சாப்பில் வருங்க. நம்ம மீடியம் லெவலில் விட்டு எடுத்துட்டோம்னா உண்மையாலுமே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம